மசார் 1, 2 மிஸ் பண்ணவங்க இப்ப 3 லான்ச் பண்றாங்கன்னு சொன்னாங்க. இப்ப அத பத்தி கொஞ்சம் டீடைல் சொல்லுங்க. ஆமா, மசார் 1, 2 ஓட ஆப்பர்ச்சுனிட்டியை லூஸ் பண்ணவங்க மசார் 3 வந்துட்டு வாங்கிக்கலாம். எப்படின்னா 50K நீங்க வந்துட்டு பே பண்ணா நீங்க வந்து ப்ரியாரிட்டி லிஸ்ட்ல இருப்பீங்க. சோ மசார் 3ல உங்களுக்கு என்ன வேணுமோ லைக் 2 பெட்ரூம், 3 பெட்ரூம், 4 பெட்ரூம் டவுன் ஹவுஸ் இருக்கலாம், இல்லாட்டி 5 பெட்ரூம், 4 பெட்ரூம் வில்லாவா இருக்கலாம். அது உங்களுக்கு எது வேணும்னாலும் லைக் 50K நீங்க EOI பே பண்ணீங்கன்னா நீங்க ப்ரியாரிட்டி லிஸ்ட்ல போய் நீங்க ஈஸியா யூனிட் வாங்கிக்கலாம். இதோட பேமெண்ட் பிளான் எப்போ நீங்க கேட்கலாம். பேமெண்ட் பிளான் எவ்வளவுன்னா 40-60ங்க. இது எப்போ வந்துட்டு கம்ப்ளீட் ஆகும்னா டிசம்பர் 2028ல கம்ப்ளீட் ஆயிருங்க. சோ நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ 40% நிறைய பேரு மசார் 3 புக் பண்றதுக்கு போயிட்டே இருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு மசார் 3ல ஒரு யூனிட், ஒரு டவுன் ஹவுஸோ வில்லாவோ ஏதாவது உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட் நீங்க 50K வந்துட்டு பே பண்ணா போதும். அது 50K எதுக்குன்னா ப்ரியாரிட்டி, லைக் நீங்க வந்துட்டு யூனிட் செலக்ட் பண்றதுக்கான ப்ரியாரிட்டி உங்களுக்கு கிடைக்குங்க. சோ நீங்க லான்ச் பண்றப்பவே எனக்கு இந்த யூனிட் தான் வேணும்னு செலக்ட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். அதே மாதிரி இந்த 50K வந்துட்டு ரீஃபண்டபிள் தான். சப்போஸ் நீங்க மைண்ட் மாத்திட்டீங்க அப்படின்னா கூட அவங்க ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ 40% தான் பே பண்ணுவீங்க இல்லைங்களா. அதுக்கப்புறம் ஹேண்ட் ஓவர் அப்போ லைக் நீங்க 60% பே பண்ற மாதிரி இருக்குங்க. இதோட 2 பெட்ரூம் டவுன் ஹவுஸ் எவ்வளவு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 1.8 மில்லியன்ல ஸ்டார்ட் ஆகுதுங்க. 3 பெட்ரூம் டவுன் ஹவுஸ் வந்து ஜஸ்ட் 2 மில்லியனுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் 4 பெட்ரூம் டவுன் ஹவுஸ், அப்புறம் 4 பெட்ரூம் வில்லா, 4 பெட்ரூம் வில்லா, 5 பெட்ரூம் வில்லாக்கு இப்போதைக்கு அப்ராக்சிமேட்டா பிரைஸ் அபிஷியலா சொல்லல, பட் சீக்கிரம் சொல்லிடுவாங்க. ஆனா நீங்க நினைச்சு பாருங்க, இவ்வளவு லைக் ஃபாரஸ்டான அவ்வளவு அழகான கம்யூனிட்டி, ஈவினிங் டைமும் சரி நைட் டைமும் சரி ரொம்ப ரிலாக்ஸா இருக்குங்க. லைக் இந்த மசாரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா லைக் இங்க வந்து நின்னீங்கன்னா ஒரு நைட் டைம் ஒரு ட்ரீயோட ஸ்மெல் வரும், பக்கத்துல வந்து நின்னீங்கன்னா லைக் இன்னொரு ட்ரீ ஸ்மெல் வரும். லைக் இந்தியால ஒரு நல்ல ரிலாக்ஸா இருக்க நம்ம எப்படி எல்லாம் போவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டிக்குள்ள நம்ம லிவ் பண்ற மாதிரிங்க. பாக்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. அப்படியே பச்சை பசேன்னு ஏதோ நம்ம ஊரை பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் வருது. நம்ம அங்க எல்லாம் டெசர்ட் மாதிரி இருக்கும், பில்டிங் அது மாதிரி தானே இருக்கும். இது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஆமாங்க. இப்போ ஆல்ரெடி மசார் 1, 2ல வாங்கினவங்க இப்போ எப்படியும் அவங்க வாங்கினதை விட நிறையவே ப்ராஃபிட் எடுத்துட்டாங்க. மசார் 3யும் சேம் அப்படிதான். நீங்க வாங்கினா அதோட ஹேண்ட் ஓவர் அப்போ கண்டிப்பா உங்களுக்கு ப்ராஃபிட் மட்டும்தான் ஆகுமே தவிர அது ஜாஸ்தி ஆகும். இப்போ அந்த ஹேண்ட் ஓவர் மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் போக போக இந்த கம்யூனிட்டிக்கே ஒரு ஸ்பெஷல் நேம் இருக்கு. இந்த கம்யூனிட்டின்னா நிறைய பேர் வாங்க ஆரம்பிப்பாங்க. மசார் 3 புக் பண்றதுக்கு என்ன பண்றது? ஒண்ணுமே இல்லைங்க. லைக் நீங்க வந்துட்டு உங்களோட எமிரேட்ஸ் ஐடி இல்லாட்டி பாஸ்போர்ட் காப்பி எனக்கு நீங்க சென்ட் பண்ணிட்டு லைக் 50K மட்டும் நீங்க டிரான்ஸ்பர் பண்ணிட்டீங்கன்னா டைரக்டா நீங்க ப்ரியாரிட்டி லிஸ்ட்ல போயிருவீங்க. நீங்க லான்ச் அப்போ நீங்க வந்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற யூனிட் நீங்க எடுத்துக்கலாங்க.